வணக்கம் நண்பர்களே. யூபிஎஸ்சி சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் ப்ரிப்பரேஷனில் ஒரு இன்டெக்ரல் பார்ட் இதை நம்ம பார்க்க போகிறோம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இதை பற்றி வீடியோ போடுங்கன்னு கேட்டிருந்தாங்க. என்ன அப்படின்னா அட்லஸ் ஸ்டடிங், இது ஜென்ரலாக மேப் ரீடிங்னு சொல்லுவாங்க. மேப் ரீடிங்னு சொல்லக்கூடாது, அட்லஸ் ஸ்டடிங்னு தான் சொல்லணும். சரி, இப்போ இந்த அட்லஸ் ஸ்டடிங் இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அட்லஸ் ஸ்டடிங் எதுக்கு தேவை, இந்த அட்லஸ் ஸ்டடிங்கை எப்படி பண்ணணும், இதை பற்றி தான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். இன்றைக்கி தேதியில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த அட்லஸ் ஸ்டடிங்கை சரியாக பண்ணுறதில்ல. ஒரு சில பேர் சுத்தமாகவே அட்லஸ் எடுக்க மாட்டாங்க. ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா அட்லஸ் எடுப்பாங்க, மேலோட்டமாக விஷுவலாக பார்த்துட்டு ஓரம் எடுத்து வச்சுக்குவாங்க. இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ஐஏஎஸ் எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காது. அட்லஸை ப்ரொசீஜரலாக சிஸ்டமேட்டிக்காக நீங்கள் படிக்கணும். சரி, ஐஏஎஸ் எக்ஸாமுக்கு அட்லஸ் ஸ்டடிங் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தேவை. யாருக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜியோகிரஃபி யாரெல்லாம் ஆப்ஷனலாக வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு இது ரொம்பவே தேவை. சொல்லப்போனால் அவங்கெல்லாம் அட்லஸை ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுருப்பாங்க. ஜியோகிரஃபியை ஆப்ஷனலாக இல்லாதவங்க கூட ஜிஎஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அட்லஸ் ஸ்டடிங் பண்ணி ஆகணும். இப்போ இந்த ஜிஎஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அட்லஸ் பேஸ்ட் கொஷின் எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ்ட் கொஷினாக வரும். இதெல்லாம் நான் ஜியோகிரஃபி கொஷின்ஸ். அதாமல் மெயினாக ஜியோகிரஃபி பேஸ்டு கொஷின்ஸ் அட்லஸ்லேருந்து வரும். மெயினாக ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனில் இந்த மாதிரி கேள்விகளை நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ அட்லஸ் ஸ்டடிங் மெயினாக ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் தான் டேரெக்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மெயின்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் இதனுடைய மெயின் ஃபோக்கஸ் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனில் தான். சராசரியாக வருஷம் ஒரு 2-3 கேள்வி டேரெக்டாக அட்லஸ் பேஸ்ட் கேள்வியாகவே வரும். ஒரு சில வருஷம் 4 கேள்வி கூட வரும். ரேர் சர்க்கம்ஸ்டன்ஸில் 5 கேள்வி கூட வரும். 2016-17 அரௌண்ட் ஒரு 4 கொஷின்ஸ் ப்ரிலிமினரியில் அட்லஸ் பேஸ்ட் கொஷின்ஸாக வந்துச்சு. ஸோ நீங்கள் அட்லஸை ரெகுலராக படிச்சிங்க அப்படின்னா ஷார்ட்டாக 3-4 கேள்வியை ப்ரிலிம்ஸில் அடிச்சிடலாம். மற்ற எல்லாரை விட நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு எட்ஜு காட்டலாம். சரி, இப்போது எந்த 2 இடங்கள்லேருந்து கேள்வி வரும் அப்படின்றத நான் சொல்கிறேன். முதல்ல பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ்ட் கொஷின், இதெல்லாம் நான் ஜியோகிரஃபி கொஷின். இது மெயினாக எப்படி வரும்னா ரீசெண்ட் ஈவெண்ட்ஸ், ஏதாவது முக்கியமான ஈவெண்ட்ஸ் நடந்திருக்கும், இதை பேஸ் பண்ணி கேட்பாங்க. உதாரணத்துக்கு லேட்டஸ்ட்டாக வேர்ல்டு லீடர்ஸ்லாம் ஏதாவது ஒரு இடத்துல மீட் பண்ணியிருப்பாங்க. உதாரணத்துக்கு G7, G20 மீட், பிரிக்ஸ் மீட், ஏதாவது ஒரு நாட்டில் ஒரு சிட்டியில் வந்து மீட் பண்ணியிருப்பாங்க. இந்த நாடு பார்த்திங்கன்னா அட்ரஸ் இல்லாத நாடாக இருக்கும். சென்ட்ரல் யூரோப்பில் இருக்கும், அப்படி இல்லைன்னா சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் இருக்கும், அப்படி இல்லைனா சென்ட்ரல் அமெரிக்காவில் கூட இருக்கும். அப்போ இந்த சின்ன நாடை கூட நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களா கரண்ட் ஈவெண்ட்ஸில் செக் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி கேள்வி வரும். லிஸ்ட் ஆஃப் சிட்டிஸ் கொடுத்துட்டு சூஸ் த ரைட் ஆன்சர்னு கேட்பாங்க. அதே போல் ஏதாவது ஒரு ஹிஸ்டாரிக்கல் மானுமெண்ட் இருக்கும், பிளேஸ் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ், ஹிஸ்டாரிக்கல் இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். இதை உதாரணத்துக்கு ரீசெண்டாக கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்கோம், அப்படின்னா யுனெஸ்கோ ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்கோம். இந்த பிளேஸ் எங்கே இருக்குது, இந்த மானுமெண்ட் எங்கே இருக்குது, இந்த மாதிரி கூட அட்லஸ்லேருந்து கேள்வி வரும். இது ஃபஸ்ட்டு டைமென்ஷன். செகண்ட் டைமென்ஷன் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ஜியோகிரஃபியிலேருந்தே வரும். இதுதான் ரொம்ப முக்கியமானது. வேர்ல்டு ஜியோகிரஃபியிலேருந்தும் வரும், இந்தியன் ஜியோகிரஃபியிலேருந்தும் வரும். அதே போல் ஃபிசிக்கல் ஜியோகிரஃபியிலேருந்தும் கேள்வி வரும், பொலிட்டிக்கல் ஜியோகிரஃபியிலேருந்தும் கேள்வி வரும். பொலிட்டிக்கல் ஜியோகிரஃபிங்கிறது இம்பார்ட்டன்ட் பிளேசஸ், சிட்டிஸ், டவுன்ஸ் இதெல்லாம். ஃபிசிக்கல் ஜியோகிரஃபிங்கிறது ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸ், மவுண்டன் சிஸ்டம், ரிவர் சிஸ்டம், லேக்ஸ், வொல்கானோஸ், ஸ்ட்ரைட்ஸ், இஸ்துமஸ், ஐலண்ட், இதெல்லாம் ஃபிசிக்கல் ஜியோகிரஃபியிலேருந்து வரும். அப்போது இதை பேஸ் பண்ணி கேள்வி நமக்கு ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனில் வரும். சரி, இப்போது கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ்டு கொஷின் நம்ம பார்த்துட்டோம். இப்போ இந்த ஜியோகிரஃபி பேஸ்டு கொஷின் எந்த மாதிரி வரும் அப்படின்றத நான் சொல்கிறேன். இதை சொல்லி முடித்ததுக்கப்புறம் அட்லஸ் ஸ்டடிங் எப்படி பண்ணணும் அதையும் நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். முதல்ல வேர்ல்டு ஜியோகிரஃபியில் கொஷின்ஸ் எப்படி வரும்ன்றதை நான் சொல்கிறேன். முதல்ல வேர்ல்டு ஜியோகிரஃபியை பொறுத்த வரைக்கும் வேர்ல்டு மேப்பில் ஏதாவது ஒரு பர்டிகுலரான ஏரியாவை கான்சன்ட்ரேட் பண்ணி கேள்வி கேட்பாங்க. உதாரணத்துக்கு வெஸ்ட் ஏஷியா, இதில் ஏதாவது ஒரு கண்ட்ரியை கொடுத்துருவாங்க. உதாரணத்துக்கு இஸ்ரேல். இந்த கண்ட்ரியை சுற்றி பார்டர் பண்ணுற கண்ட்ரிஸ் எல்லாம் என்னென்ன, இந்த மாதிரி கேள்வி வரும். அப்படின்னா ஏதாவது ஒரு சின்ன சி இல்லை லேக்கை கொடுத்துருவாங்க. உதாரணத்துக்கு ஜார்டன் ரிவரை கொடுத்துருவாங்க. இது பார்டர் பண்ணியிருக்கூட கண்ட்ரிஸ் எல்லாம் என்ன, இது எந்த கண்ட்ரிக்குள்ளே வருது, இந்த மாதிரி கேள்வி இருக்கும். மெடிட்ரேனியன் சி, இதை பார்டர் பண்ணுற கண்ட்ரிஸ் எல்லாம் என்ன, மெடிட்ரேனியன் சீக்குள்ளே ட்ரெயின் ஆகிற ரிவர்ஸ் ஏதாவது இருக்கா, இருந்தால் அந்த ரிவர்ஸோட பேரை சொல்லுங்கள், இப்படியெல்லாம் கேள்வி வரும். ஜென்ரலாக இந்த பர்டிகுலர் ஏரியாவில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க இல்லையா, அதை எங்கே ஃபோக்கஸ் பண்ணுவாங்கன்னா சர்டன் பிளேசஸில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன நாடு இருக்கும். அதே போல் நிறைய ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸும் கிளஸ்டராக இருக்கும். இது மெயினாக எங்கே கேட்பாங்கன்னா வருஷம் வெஸ்ட் ஏஷியாவிலேருந்து வரும், சென்ட்ரல் யூரோப், சதர்ன் யூரோப்லேருந்து வரும். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன சீஸ் இருக்கும்.
அதே போல் என்க்ளோஸ்டு சீஸ் இருக்கும், நிறைய சின்ன சின்ன கண்ட்ரிஸ் இருக்கும். மெயினாக வருஷம் வெஸ்ட் ஏஷியாவிலேருந்து ஒரு கேள்வி வந்துடும், சராசரியாக நான் சொல்கிறேன். அதே போல் சவுத் ஈஸ்ட் ஏஷியா இங்கேருந்தும் கேள்வி வரும். இங்கேயும் நிறைய பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கண்ட்ரிஸ் இருக்கும், நிறையா மார்ஜினல் சீஸ் இருக்கும். அதே போல் சென்ட்ரல் அமெரிக்காவை சொல்லலாம். இந்த மாதிரி இடங்கள்லாம் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி கேட்பாங்க. இப்போ பெரிய நாடு, உதாரணத்துக்கு கனடா, ரஷ்யாலாம் கேட்டால் ஈஸியாக ஆன்சர் எழுதிடுவாங்க. பெரிய நாடு மேப் எடுத்துட்டிங்கன்னா ஈஸியாக நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணலாம். அப்போ இதிலலாம் கேள்வி வரும். இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக் ஏரியாஸ்லேருந்து கேள்வி வரும். இதெல்லாம் நீங்கள் வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணும். செகண்ட், ஓவராலாக வேர்ல்டு மேப்பில் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஐடியா இருக்குது அப்படின்றத பார்ப்பாங்க. உதாரணத்துக்கு ஈக்குவேட்டர், இது வந்து எந்தெந்த கண்ட்ரிஸ் வழியாக பாஸ் ஆகுதுன்னு சொல்லி லிஸ்ட் ஆஃப் கண்ட்ரிஸ் கொடுத்துருவாங்க. சூஸ் த ரைட் ஆன்சர்னு வரும். கென்யா, இந்தியா, இந்தோனேஷியா அப்படின்னு வரும். அது நீங்கள் எது ரைட் ஆன்சர்னு சூஸ் பண்ணணும். அதே போல் உதாரணத்துக்கு இந்தியாவை கொடுத்துட்டு இதை ட்ராபிக் ஆஃப் கேன்சர் கட் பண்ணுதா இல்லை ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான் கட் பண்ணுதா, இந்த மாதிரி கேள்விகள் வரும். அதே போல் ஏதாவது ஒரு ஓஷனை கொடுத்துட்டு அதில் இருக்க முக்கியமான ஐலண்ட்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு கேட்பாங்க. ஒரு முக்கியமான ஒரு ஸ்ட்ரெயிட்டை கொடுத்துட்டு இது வந்து வேர்ல்டு மேப்பில் எந்த இடத்துல இருக்குது, இந்த மாதிரி கேள்வி வரும். அதே போல் கிரீன்விச் மெரிடியன் டைம், இது எந்த நாட்டு வழியாக பாஸ் ஆகுது, இதுக்கும் இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைமுக்கும் எந்த அளவுக்கு டிஸ்டன்ஸ் இருக்குது, ஓகேங்களா. இந்த மாதிரி கேள்வியெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஓவரால் வேர்ல்டு மேப் பாயிண்ட் ஆஃப் வியூ இருந்து. அதே போல் ஒரு சில ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸ், பொலிட்டிக்கல் ஃபீச்சர்ஸ் கொடுத்துட்டு சைஸை வச்சு அதை அசெண்டிங் ஆர்டர்லையோ டிசெண்டிங் ஆர்டர்லையோ எழுத சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு லிஸ்ட் ஆஃப் கண்ட்ரிஸ் கொடுத்துருவாங்க. கனடா, சைனா, பாகிஸ்தான், இந்தோனேஷியா, இந்தியா, இந்த மாதிரி கொடுத்துட்டு சைஸை வச்சு லிஸ்ட்டு பண்ணுங்கன்னு கேட்பாங்க. இப்போ இதெல்லாம் நீங்கள் வந்து உட்காந்து மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ரெகுலராக அட்லஸை படிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதெல்லாம் உங்கள் மைண்டில் ஏறி இருக்கும். உதாரணத்துக்கு ஆஃப்ரிக்கன் கான்டினென்ட் எடுத்திங்கன்னா அதில் பெரிய கண்ட்ரிஸ்லாம் என்னென்ன, அல்ஜீரியா, லிபியா, சவுத் சூடான், நார்த் சூடான், இதெல்லாம் தான் லார்ஜ் கண்ட்ரிஸ். டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் ஆஃப் காங்கோ. அப்போ நீங்கள் இந்த மேப் ரெகுலராக படிக்கும் போதே உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டில் இதெல்லாம் போய் இறங்கிடும். இதெல்லாம் மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ இந்த மாதிரி கேள்வி வந்தால் நீங்கள் ஈஸியாக அடிச்சிடலாம். அதே போல் ஒரு சில ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸை கொடுத்து அதில் லொக்கேஷன் பேஸ்டு ஆர்டரிங் பண்ணுங்கன்னு கேட்பாங்க. உதாரணத்துக்கு ரிவர்ஸ், லேக், சீஸ் எல்லாம் கொடுத்துருவாங்க. ஆரல் சி, பிளாக் சி, காஸ்பியன் சி, பைக்கால் லேக், இதெல்லாம் கொடுத்துட்டு நார்த் டு சவுத் இதை வந்து லிஸ்ட்டு பண்ணுங்கன்னு கேட்பாங்க. அதே போல் ஈஸ்ட் டு வெஸ்ட் இல்லை வெஸ்ட் டு ஈஸ்ட் லிஸ்ட்டு பண்ணுங்கன்னு கேட்பாங்க. உதாரணத்துக்கு சிட்டிஸ் கொடுத்துருவாங்க. டெல்லி, லண்டன், நியூயார்க், பண்டராபஸ், ஜகார்ட்டா, சிங்கப்பூர், இந்த மாதிரி கொடுத்துட்டு வெஸ்ட் டு ஈஸ்ட் அப்படியே லிஸ்ட்டு பண்ணுமான்னு கேட்பாங்க. இந்த மாதிரி கேள்வி வரும். ஸோ இதெல்லாம் வேர்ல்டு ஜியாகிரஃபியிலேருந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அடுத்து இந்தியன் ஜியாகிரஃபி. இந்தியன் ஜியாகிரஃபியில் நான் சொன்னது போல் ஃபிசிக்கல் ஜியாகிரஃபியிலேருந்து கேள்வி வரும், பொலிட்டிக்கல் ஜியாகிரஃபியிலேருந்து கேள்வி வரும். ஜென்ரலாக வேர்ல்டு ஜியாகிரஃபி மாதிரி ஒரு பர்டிகுலர் ரீஜனை ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு ஒரு குரூப் ஆஃப் ஐலாண்ட் எடுத்துப்பாங்க. அந்தமான் நிக்கோபார் உதாரணத்துக்கு. இதில் வந்து ஒரு சின்ன ஐலாண்ட் எந்த இடத்துல இருக்குது, நார்த் அந்தமானில் இருக்கா, சவுத் அந்தமானில் இருக்கா, இந்த மாதிரி கேள்வி வரும். அதே போல் 8 டிகிரி சேனல் எந்த ஐலாண்டில் இருக்குது, லக்ஷதீபா, அந்தமானா, 9 டிகிரி சேனல் எங்கே இருக்குது, 10 டிகிரி சேனல் இருக்குது, இந்த மாதிரி கேள்விகள் வரும். அதே போல் மற்ற சில ரீஜன்ஸையும் அவங்க ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. நார்த் ஈஸ்டர்ன் ரீஜன் எடுத்துப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில சின்ன சின்ன ஹில்ஸ் எல்லாம் இருக்கும். இது எங்கே இருக்குது, எந்த ஸ்டேட்டில் இருக்குது, இந்த மாதிரி கேள்விகள் நம்ம எதிர்பார்க்கலாம். அதே போல் மேக்ரோ லெவலில் கேள்வி எப்படி வரும்னா ஒரு ஃபிசிக்கல் சிஸ்டத்தை பற்றி கேட்பாங்க. மவுண்டெயின் சிஸ்டம், ரிவர் சிஸ்டம், இந்த மாதிரி கேள்வி எதிர்பார்க்கலாம். உதாரணத்துக்கு ஒரு ரிவர், ஒரு பெரிய ரிவர் கங்கா எந்த ஸ்டேட் வழியெல்லாம் போகுது, இந்த மாதிரி கேள்வி வரும். அதே போல் ஒரு பிளாட்டியூ கொடுத்துருவாங்க. ஹசாரிபாக் பிளாட்டியூ, ஜார்க்கண்ட் பிளாட்டியூ, இது எந்த இடத்துல இருக்குது, எந்த ஸ்டேட்டில் இருக்குது, இதை பற்றி எழுதுங்க, இந்த மாதிரி கேள்வி வரும். அதே போல் மவுண்டெயின் சிஸ்டமில் முக்கியமான பீக்கெல்லாம் எங்கே இருக்குது, இந்த மாதிரி கேள்வி வரும். ஹிமாலயன் சிஸ்டம், இதில் வந்து ஷிவாலிக் ஹில்ஸ், இது எந்த ஸ்டேட் வழியாக போகுது. ஒரு சில ஹில் ஸ்டேஷன் கொடுத்துருவாங்க. முசோரி, மணாலி, இது வந்து ஹிமாதிரியில் வருதா, ஹிமாச்சலில் வருதா, ஷிவாலிக்கில் வருதா, இந்த மாதிரி அவங்க கேட்பாங்க. அதே போல் ஏதாவது ஒரு ரிவர், லூனி ரிவர், இது ராஜஸ்தான் வழியாக போகுது, எங்கே போய் எண்ட் ஆகுது, ரான் ஆஃப் கச்சா இல்லை முன்னாடியேவா, இந்த மாதிரியாலாம் நமக்கு வந்து கேள்வி வரும். அதே போல் ஒரு சில ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸை கொடுத்து லிஸ்ட்டு பண்ண சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு நிறையா மவுண்டைன் ரேஞ்சஸ் கொடுத்துருவாங்க. இது நார்த் டு சவுத் லிஸ்ட்டு பண்ணுங்கள், பால்காட் ரேஞ்ச், விந்தியன் ரேஞ்ச், இதெல்லாம் லிஸ்ட்டு பண்ணுங்கள், இந்த மாதிரியும் கேள்வி வரும். மெயினாக ரிவர் சிஸ்டத்துலேருந்து அடிக்கடி கேள்வி வரும். உதாரணத்துக்கு பிரம்மபுத்திரா கொடுத்துட்டு லெஃப்ட் பேங்க் ட்ரிபியூட்ரி எது, ரைட் பேங்க் ட்ரிபியூட்ரி எது, இந்த மாதிரி கேள்வி வரும். அதே மாதிரி ஒரு ரிவர் கொடுத்துட்டு இதெல்லாம் வந்து அட்ரஸ் இல்லாத ஒரு ரிவராக இருக்கும். இது எந்த ஸ்டேட் வழியாக போகுதுன்னு கேட்பாங்க. வெஸ்ட் பெங்கால் எடுத்துட்டிங்கன்னா மெயினாக தாமோதர், ஹூக்லி, இந்த மாதிரி ரிவர்ஸ் தான் நம்ம படிச்சிருப்போம். ஆனால் இந்த இடத்துல கூட கொஞ்சம் அட்ரஸ் இல்லாத ரிவர்ஸ்லாம் போவோம். அந்த நார்த் ஈஸ்டில் அராய், இந்த மாதிரி ரிவர்ஸ்லாம் இருக்கும், கங்காய். ஸோ இதை பற்றியும் கேள்வி வரும். இதையும் நீங்கள் இன்டெப்த்தாக நீங்கள் வந்து அட்லஸ்லேருந்து ரீட் பண்ணி இருக்கணும்.
அதே போல் பொலிட்டிக்கல் ஜியாகிரஃபி, உதாரணத்துக்கு நிறைய லிஸ்ட் ஆஃப் சிட்டிஸ் கொடுத்துருவாங்க. சென்னை, பெங்களூர், டெல்லி. இந்த கேள்வி ஒரு 2 வருஷம் முன்னாடி வந்துச்சு. இந்த மாதிரி கொடுத்துட்டு லாஞ்சிடியூடினலாக பார்த்தீங்கன்னா நார்த் டு சவுத் பார்த்தீங்கன்னா ஒரே லைனில் கிட்டத்தட்ட அப்ராக்சிமேட்டாக எந்த 2 சிட்டி வருதுன்னு கேட்பாங்க. டெல்லி பெங்களூரா, டெல்லி சென்னையா, நாக்பூர் டெல்லியா, நாக்பூர் சென்னையா, இந்த மாதிரி கேள்வி இருக்கும். அப்போ இதெல்லாம் நீங்கள் ரெகுலராக நீங்கள் அட்லஸை படித்தாலே இந்த கேள்வியெல்லாம் ஷார்ட்டாக அடிச்சிடலாம். இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. அதே போல் லேக்ஸை பற்றி கேட்பாங்க. சில்கா லேக் எந்த இடத்துல இருக்குது, கோதாவரி, கிருஷ்ணா, அந்த டெல்டா, இந்த பேசினில் இருக்க முக்கியமான லேக் என்ன, இது ஃப்ரெஷ் வாட்டர் லேக்கா, பிராக்கிஷ் லேக்கா, சால்ட்டி லேக்கா, இந்த மாதிரி கேள்விகள்லாம் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இப்போ கேள்விகள் எந்த மாதிரி வரும் அப்படின்றத நான் சொல்லிட்டேன். உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது அட்லஸ் ஸ்டடிங்கை எப்படி பண்ணுறது அப்படின்றத நான் சொல்கிறேன். நான் சொன்னது போல் இது வந்து ப்ரொசீஜரெலாம் பண்ணணும். ஒரே நாளில் சாதிக்கணும்னு நினச்சா சாதிக்க முடியாது. ரெகுலராக டெய்லிக்கும் நீங்கள் இதை படிச்சிங்கன்னா ஒரு 6 மாதத்தில் நீங்களே நல்ல மாஸ்டர் பண்ணிடுவீங்க. சரி, முதல்ல கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ்ட் கொஷின் சொன்னேன் இல்லையா, இதுக்கு எப்படி படிக்கணும்னா டெய்லிக்கும் நீங்கள் நடப்பு செய்தி, நீங்கள் நியூஸ் பேப்பர் படித்து நோட்ஸ் எடுக்கும்போதே ரெடியாக சைடில் அட்லஸ் இருக்கணும். ஏதாவது ஒரு முக்கியமான பிளேஸ் வருதுன்னா டக்குன்னு அட்லஸில் பார்த்துடணும். அப்போ இதுக்குன்னு தனியாக நேரத்தை ஒதுக்கி மனப்பாடம் பண்ணணும் படிக்கணும்னு அவசியம் இல்லை. கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கும்போது ரெடியாக அட்லஸ் வைக்கணும், அந்த பிளேஸை டக்குன்னு பார்க்கணும். நோட்ஸ் எடுக்கும்போதே இதனுடைய ஒரு அந்த இதையும் சேர்த்து நீங்கள் எழுதிடணும். அதை வந்து ஃபுட் நோட்ஸாக கீழே எழுதணும். ஸோ இந்த மாதிரி பண்ணாலே போதும். ஜியாகிரஃபி பேஸ்டு கொஷின்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக எஃபர்ட் பண்ணணும். எக்ஸ்ட்ரா எஃபர்ட்னா பெரிய எஃபர்ட்டே கிடையாது. நான் அதை எல்லாருக்கும் பல வருஷமாக சொல்கிறேன், ஆனால் நிறைய பேர் இதை ஃபாலோ பண்ண மாட்டாங்க. டெய்லிக்கும் சராசரியாக ஒரு 15 நிமிஷம் இல்லை 20 நிமிஷம் எப்பெல்லாம் போர் அடிக்குதோ, ஒரு மெயின் சப்ஜெக்டை படிக்கிறீங்க, உதாரணம் ஹிஸ்ட்ரி படிக்கிறீங்க, 3 நேரம் படிச்சிட்டீங்க, போர் அடிக்குது, அந்த இடத்துல டக்குன்னு அட்லஸ் எடுத்துங்க. ஒரு ஹாபி மாதிரி. ஃபேஸ்புக்கில் நம்ம எப்படி நேரத்தை வீணாக்கிறோம் 20 நிமிஷம், அதே போல் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பிச்சிட்ருக்கோம், இந்த மாதிரி வீணாக்கிற நேரம் மாதிரி இதை வந்து இந்த நேரத்தை அட்லஸ் ஸ்டடிங்கு யூஸ் பண்ணலாம். ஒரு ஹாபியாக, இன்ட்ரெஸ்டிங்காக, ஜாலியாக என்ஜாய் பண்ணி நீங்கள் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி டெய்லிக்கும் 20 நிமிஷம் சராசரியாக சொல்கிறேன் பண்ணிங்கன்னா ஒரு 6 மாதத்தில் நீங்கள் வந்து அட்லஸை மாஸ்டர் பண்ணிவிடுவீங்க. ப்ரிலிம்ஸில் இந்த 3-4 கேள்வியை ஷார்ட்டாக அடிச்சிடலாம் நீங்கள். அதே போல் 6 மாதத்தையும் தாண்டி ஒரு வருஷம் ஃபுல்லாக கூட படிக்கலாம். 2 நாளைக்கு ஒரு வாட்டி ஒரு 20 நிமிஷம் 25 நிமிஷம் இந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி படிக்கலாம். ஆனால் ஜென்ரலாக நான் சொன்னதை ஃபாலோ பண்ணிங்கன்னா ஒரு அரௌண்ட் 6 மந்த்ஸில் என்டையர் அட்லஸை நீங்கள் வந்து மாஸ்டர் பண்ணிவிடுவீங்க. சரி, எப்படிங்க படிக்கணும்? நிறைய பேர் பண்ணுறதப்போ டெய்லிக்கும் 1 மணி நேரம் படிப்பாங்க அட்லஸை, அப்படியே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, பிரயோஜனமே கிடையாது. 1 மணி நேரம் படிக்கிறதுக்கு பதிலாக 20 நிமிஷம் நான் சொன்னது போல் எழுதி பார்த்து படிக்கணும். இதை நான் பல வருஷமாக சொல்கிறேன், 8 வருஷமாக சொல்கிறேன். 99% ஸ்டூடெண்ட்ஸ் இதை ஃபாலோ பண்ண மாட்டாங்க. கேட்டால் எழுத கஷ்டமாக இருக்குது, வரைய கஷ்டமாக இருக்குது, இந்தியா மேப்பு வரைகிறது கஷ்டமாக இருக்குது, வேர்ல்டு மேப் வரைய கஷ்டமாக இருக்குது. வேர்ல்டு மேப்பும் உங்களை வரையவே சொல்லலை, ரஃப்பாக வரைஞ்சா போதும், அழகாக வரையணும் அவசியம் இல்லை. ஓகேங்களா? ஆஃப்ரிக்கன் கான்டினெண்ட்டை சும்மா ஒரு இந்த மாதிரி போடுங்க, ஒரு ரோம்பஸ் மாதிரி போடுங்க. அதே போல் ஏஷியாவை பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு ஓவல் மாதிரி போடுங்க. ஆஸ்திரேலியாவை சின்னதாக ஒரு குவாட்ரிலாட்டரல் மாதிரி போடுங்க. இந்த மாதிரி போட்டாலே போதும். இந்தியா மேப்பை இதே மாதிரி ரஃப்பாக வரைஞ்சா போதும், அழகாக வரையணும் அவசியமே கிடையாது. ஸோ இந்த மாதிரி வரைஞ்சி நீங்கள் அதை எழுதி பார்த்து பிளாட் பண்ணணும். அப்போ எக்ஸாம்பிள் நான் வரைஞ்சி வச்சுருக்கேன். இந்தியா மேப்பை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரைஞ்சா போதும், இந்த அளவு கூட வரைய வேணாம், ரஃப்பாக வரைஞ்சா போதும். இது ஆஃப்ரிக்கன் கான்டினென்ட். வேர்ல்டு ஜியாகிரஃபி படிக்கும்போது ஆஃப்ரிக்கன் கான்டினென்ட் இந்த மாதிரி ரஃப்பாக வரையலாம். இது சவுத் அமெரிக்கா, இந்த ரஃப்பாக வரைஞ்சிருக்கீங்க. இந்த மாதிரி வரைஞ்சி படிக்கணும். வரைஞ்சி உள்ள அந்த ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸை பிளாட் பண்ணணும். உதாரணத்துக்கு இந்தியானா ஹிமாலயன் ரேஞ்சஸ் இங்கே இருக்குது, ஈஸ்டில் இருக்கக்கூடிய நார்த் ஈஸ்டர்ன் ஹில்ஸ் இங்கே இருக்குது, வெஸ்ட்டில் கோதாவரி ரிவர் ரைஸ் ஆகுது, ரான் ஆஃப் கட்ச் இருக்குது. அதே போல் ஈஸ்டில் இருக்கக்கூடிய ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸ், இங்கே இருக்கக்கூடிய ஈஸ்டர்ன் காட்ஸ், இங்கே வெஸ்ட்டில் வெஸ்டர்ன் காட்ஸ், இந்த மாதிரி பிளாட் பண்ணி நீங்கள் படிக்கணும். அதே போல் ஐலாண்ட்ஸ், இங்கே அந்தமான் நிக்கோபார், லக்ஷதீப், இந்த மாதிரி பிளாட் பண்ணி படிக்கணும். வேர்ல்டு ஜியாகிரஃபி அதே மாதிரி தான். ஆஃப்ரிக்கா எடுத்திங்கன்னா அட்லஸ் மவுண்டன்ஸ், விக்டோரியா லேக், சஹாரா டெசர்ட். சவுத் அமெரிக்கா எடுத்திங்கன்னா ஆண்டிஸ் மவுண்டன்ஸ், அமேசான் ரிவர், இதெல்லாம் படிக்கணும். இந்த மாதிரி சிம்பிளாக வரைஞ்சி படிச்சிங்கனாலே போதும். அதே போல் இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிம்பிளாக வரைஞ்சிடலாம். குளோபை வரைஞ்சிட்டு ஈக்குவேட்டர், ட்ராபிக் ஆஃப் கேன்சர், கேப்ரிகான் போட்டு இதில் அழகாக நீங்கள் வந்து பிளாட் பண்ணலாம். இந்தியா எங்கே இருக்குது, ஸோ கேப்ரிகான் வழியாக ஆஸ்திரேலியா போகுது, கேன்சர் வழியாக இந்தியா போகுது. இந்த மாதிரி பிளாட் பண்ணி படிக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும், சிம்பிளாக வரைஞ்சா போதும். இதை ஒரே நாளில் செய்ய முடியுமானா செய்ய முடியாது. நிறைய பேர் இதை செய்யணும்னு நினைப்பாங்க, அப்புறம் வெறுத்து போய் விட்டுடுவாங்க. நான் சொல்ல போல டெய்லிக்கும் 20 நிமிஷம். ஒரு நாள் ஃபஸ்ட்டு இந்தியாவை எடுத்துக்கோங்க, ஃபிசிக்கல் ஃபியூச்சர், ரிவர் சிஸ்டம் எடுத்துக்கோங்க. 3 நாள் ரிவர் சிஸ்டமாக முடிச்சிடலாம். இந்தியா மேப்பை வரைஞ்சி உதாரணத்துக்கு பெனின்சுலார் ரிவர்ஸை ஒரு நாள் அப்படியே பிளாட் பண்ணுங்கள், எங்கே ஆரம்பிக்குது எங்கே போகுது.
ஃபஸ்ட்டு கிருஷ்ணா, அப்புறம் கோதாவரி, அப்புறம் மகாநதி, காவேரி. இந்த மாதிரி பண்ணிங்கன்னா 3 நாளில் ரிவர் சிஸ்டமை முடிச்சிடலாம். அடுத்த 3 நாளில் மவுண்டன் சிஸ்டமாக முடிச்சிடலாம். எந்த மவுண்டன் சிஸ்டம் எங்கே இருக்குது, ரேஞ்ச் எங்கே இருக்குது, பீக்ஸ் எங்கே இருக்குது. இதே அடுத்த நாள் லேக்ஸ். இந்த மாதிரி படித்தா ஒரு 2 வாரத்தில் ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸ் இந்தியாவில் ஃபுல்லாக முடிச்சிடலாம். அடுத்த 10-15 நாளில் பொலிட்டிக்கல் ஃபீச்சர்ஸ்லாம் முடிச்சிடலாம் ஃபுல்லாக. உதாரணத்துக்கு முக்கியமான சிட்டிஸ் எங்கெங்கே இருக்குது, ஸ்டேட்ஸ் எங்கெங்கே இருக்குது, முக்கியமான பெரிய ஸ்டேட்ஸ்லாம் எந்தெந்த ஸ்டேட்ஸோட பார்டர் பண்ணுது அப்படின்றத நீங்கள் படிச்சிடலாம். அதே போல் ஸ்டேட் ஸ்பெசிஃபிக்காக வரையணும். இப்போ மகாராஷ்டிரா ஸ்டேட்னா அந்த மாதிரி வரைஞ்சிடணும். வரைஞ்சி இதுக்குள்ளே மும்பை இருக்குது, நாக்பூர் இங்கே இருக்குது, பெரிய ஸ்டேட் இது, அரேபியன்சியா பார்டர் ஆகிக்கு இருக்குது, அதுக்கப்புறம் இது பார்டர் பண்ணுற ஸ்டேட்ஸ்லாம் இருக்குது, மேலே மத்திய பிரதேஷ் இருக்குது, இது கீழே வந்து மற்ற ஸ்டேட்ஸ் இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்டேட் ஸ்பெசிஃபிக்காக டயக்ராம் போட்டு படிக்கணும். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சாலே போதும். ஒரே நாளில் சாதிக்க முடியாது. டெய்லிக்கும் நான் சொன்னது போல் 20 நிமிஷம் இந்தியன் ஜியாகிரஃபியில் ஒரு ஃபீச்சர், அதுக்கப்புறம் வேர்ல்டு ஜியாகிரஃபியில் ஒரு காண்டினென்ட் எடுக்கணும். ஒரு காண்டினென்ட் எடுத்துகிட்டு அதில் ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸ், பொலிட்டிக்கல் ஃபீச்சர்ஸை ப்ளாட் பண்ணுங்கள். ஒரு 2 நாளில் ஒரு காண்டினென்ட்டை முடிச்சிடலாம். எல்லா காண்டினென்ட்டையும் ஒரு 20 நாளில் முடிச்சிடலாம். நான் சொன்னது போல் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் 6 மாதத்தில் நீங்கள் அட்லஸை வந்து மாஸ்டர் பண்ணிடலாம். ஷுவர் ஷார்ட்டாக ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனில் இந்த 3 கேள்வி 4 கேள்வியை கண்டிப்பாக நீங்கள் அடிச்சிடலாம். மற்றவங்களோட உங்களுக்கு வந்து நல்ல எட்ஜ் கிடைக்கும். ஒரு சில கேள்வி பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸில் கொஞ்சம் இன்டெரக்டாக வரும், கொஞ்சம் அனாலிட்டிக்கலாக கேட்பாங்க. உதாரணத்துக்கு 2017 நினைக்கிறேன், ஈஸ்டர்ன் காட்ஸ்க்கும் வெஸ்டர்ன் காட்ஸ்க்கும் நடுவில் எந்த ஒரு இடம் வந்து ஒரு ஜெனட்டிக் லிங்காக செயல்படுதுன்னு ஒரு கேள்வி வந்துச்சு. ஒரு சில நேஷனல் பார்க்கை கொடுத்துருந்தாங்க, பண்டிப்பூரா, சத்தியமங்கலம் ரிசர்வா, இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஜெனட்டிக் லிங்க்ன்றதை சயின்ஸை படிக்கணும், ஜெனட்டிக்ஸை படிக்கணும் அவசியம் கிடையாது. ஜெனட்டிக் லிங்க்னா என்னங்க, வெஸ்டர்ன் காட்ஸ் வந்து ஈஸ்டர்ன் காட்ஸுக்கு அனிமல்ஸ் எல்லாம் ட்ராவல் ஆகி போகிற மாதிரி இருக்கணும். இங்கேருந்து அனிமல் அங்கே போகுது, அங்கேருந்து இங்கே போகுது. அப்போது அந்த 2 குரூப்ஸோட ரீப்ரொடக்ஷன் நடக்குது, ஜெனட்டிக் லிங்க் நடக்குது. இதுதான் அர்த்தம். இதுக்கு பெருசாக சயின்ஸ் எல்லாம் படிக்கணும்னு அவசியம் இல்லை. அட்லஸை பார்த்துருந்தீங்கனாலே புரியும் ஈஸியாக. ஈஸ்டர்ன் காட்ஸ் எங்கே, வெஸ்டர்ன் காட்ஸ் எங்கே, அதை சுற்றி என்னென்ன நேஷனல் பார்க், சாங்சுரிலாம் இருக்குது, இதை பார்த்தாலே ஒரு ஐடியா கிடைக்கும். அப்போ இதில் கரெக்ட் ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா சத்தியமங்கலம் ரிசர்வ் தான். இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ஜங்ஷனில் இருக்கும். அப்போ இதெல்லாம் பெரிய அறிவு வேணாம், எக்ஸ்பர்ட்டாக இருக்க வேணாம், சயின்டிஸ்ட்டாக இருக்க வேணாம். நான் சொன்னது போல் டெய்லிக்கும் அட்லஸ் எடுத்து நீங்கள் படித்தாலே போதும். அப்போது நான் சொன்ன இந்த ப்ராக்டிஸை நீங்கள் டெய்லிக்கும் பண்ணுங்கள். 20 நிமிஷம் டெய்லிக்கும் படிச்சிங்கனாலே போதும். உங்களுக்கு ரிசல்ட் வந்து பிரமாதமாக இருக்கும். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். நன்றி.